ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம இதில் எதை பற்றி பார்ப்போம்னா, நீங்கள் ப்ரவியில் பார்த்துப்பீங்க. ப்ரவியில் பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து எப்படி உங்கள் இமேஜில் உங்களுக்கு பிடிச்சவங்க இமேஜை வச்சு எப்படி நீங்கள் வந்து நீங்கள் வந்து எப்படி ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிள் நீங்கள் வந்து மேக் பண்ணுறதா நம்ம இதில் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் நீங்கள் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம்னா தான் நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்பு நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக பண்ணி நீங்கள் மேக் பண்ணி முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பண்ண நம்ம அலைட் மோஷன் அப்ளிகேஷன் அதுக்கான ஆப் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் தந்திருப்பேன். அவங்க கூட இந்த ஆப்பில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னே ஆப்போட என்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி இருக்கும். கீழே பார்த்தா இருக்கிற ப்ளஸ் ஆகி பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ பார்த்தா ஒரு புக் மார்க்ஸ்னால் ஒரு ஷேகர் வச்சு நான் வந்து மேக் பண்ணிப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு புக் மார்க்ஸ்க்கு மட்டும் பார்த்தா நான் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிப்பேன். இதுக்கான பாஸ்வேர்டு வீடியோவில் வந்து சைடில் வந்து ஷோ பண்ணுறேன். வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண பார்த்துட்டு பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு புக் மார்க்ஸ் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட் பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்கும். ஆடியோவில் மட்டும்தான் ஒரு பேக்ரவுண்டில் வந்து ஆட் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் பெயிண்ட் பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் இதில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ் மட்டும் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதா இருக்கும். எப்படி இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கரெக்டாக 8:06 நீங்கள் வந்து லிரிக் வந்து முடியும். லிரிக் முடிஞ்சோடனே நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் யார் இமேஜ் வந்து எடிட் பண்ணுவாங்களோ அவங்க இமேஜ் நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து ஆட் பண்ணோம். ஆட் பண்ணோடனே நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி வீடியோ வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து எப்படி இமேஜ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு பார்த்தா ஃபோட்டோ ரூம்னு ஒரு ஆப் இருக்குது. இதுக்கான லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் வந்திருப்பேன். இதுக்கு இந்த ஆப் பார்த்தா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் போய் ஃபோட்டோ ரூம்னு சர்ச் பண்ணிங்கனாவே இந்த ஆப் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தா ப்ளஸ் மாதிரி ஆஃப் பண்ணி வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ கரெக்டாக ஒரு இமேஜ் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் பார்த்தா டக்குன்னு பார்த்தா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டு பார்த்தா ரிமூவ் பண்ணி எடுத்து வந்துடும். கீழே பார்த்தா பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த எரேசர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மேலே டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேவ் டு கேலரி கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேவ் ஆகிடும். சேவ் ஆகிடனே பேக் வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ வந்து புக் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி வந்து ஸ்க்ரோல் பண்ணோன்னே கரெக்டாக ப்ளஸ் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண இப்போ எடுத்தீங்களே ஃபோட்டோ ரூமில் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணல கரெக்டாக அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் வந்து ஆட் கரெக்டாக அந்த இமேஜ் வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிப்பேன். கரெக்டாக அந்த இமேஜ் மேலே வச்சுட்டு இமேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக கீழே வந்து ப்ரஷ் பெயிண்ட் இமேஜ் இருக்கும். கரெக்டாக அது கீழே வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துனாலும் கரெக்டாக இந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷுக்கு மேலே ஸ்க்ரோல் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து லிரிக் வந்து ஷோ ஆகும். இதில் இங்கே எதுவும் ஜூம் எதுவும் பண்ணாதீங்க. இமேஜ் மட்டும் கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிட்டு லாஸ்ட் வரையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு இமேஜ் பார்த்தா கரெக்டாக செட் ஆகிட்ருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆல்ரெடி இமேஜ் ஆட் பண்ணி டிலேட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி கரெக்டாக இந்த இமேஜ் செட் பண்ணி முடித்தோடனே நீங்கள் இதில் க்ளோ எஃபெக்ட் எதுனா ஆட் பண்ணுறத கூட ஆட் பண்ணலாம். நான் வந்து ஆட் பண்ணல. நீங்கள் இமேஜில் கிளிக் பண்ணி பார்டர் ஸ்டைலில் போய்ட்டு நீங்கள் லாஸ்ட்டாக ஷேட் ஆன் பண்ணுறதா கூட ஆன் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஒயிட் இருக்குன்னா வந்து நீங்கள் வந்து பிளாக் யூஸ் பண்ணுறது ஒயிட் யூஸ் பண்ணிங்க. ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். பிளாக் ஆர் ஒயிட் எதுனா உங்கள் சாய்ஸ் தான், யுவர் சாய்ஸ் தான். நீங்கள் வந்து எதுனா நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து ஆட் வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கரெக்டாக 8:06 நம்ம நார்மலாக இமேஜ் ஆட் பண்ணுறோம். இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி நம்ம வந்து ஷேக் அப் வந்து ஆட் பண்ணலாம். இப்படி ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ண சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. நான் வந்து வீடியோ லென்த்தாக போகும் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிட்டேன். கரெக்டாக ப்ளஸ் செலக்ட் பண்ணிங்க. மீடியா ஓப்பன் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் எந்த ஃபோட்டோ வந்து வச்சுருக்கீங்களோ கரெக்டாக அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிங்க. இல்லை நான் யூஸ் பண்ணிக்கிற இமேஜ் தான் வேணும்னா இதுக்கான ஃபுல் இமேஜ் நான் வந்து டெலிகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப் நீங்கள் ஜாயின் ஆகிட்டு நீங்கள் இமேஜ் டவுன்லோட் பண்ணி பண்ணலாம். நீங்கள் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் இமேஜ் செட் ஆகிடும். ஆட் ஆகிடும் மேலே 3 செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கமிஷன் வந்து கிளிக் பண்ணி இமேஜ் வந்து செட் ஆகிடும். நீங்கள் ஜூம் பண்ணால் உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த யாராவது கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இமேஜ் வந்து கட் பண்ணி இதே மாதிரி ஒவ்வொரு ரெட் கலர் புக் மார்க்லையும் நீங்கள் ஒவ்வொரு இமேஜ் வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். நீங்கள் இமேஜ் வந்து ப்ளேஸ் பண்ணி முடிச்சோடனே நம்ம வந்து இதுக்கு வந்து ஷேக் ஆப்ட் வந்து ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணுறது பார்க்கலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக் வந்துங்க. இமேஜ் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு பேக் வந்து ஷேக் ஆப்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணேன். கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 லேயர் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணி இதே மாதிரி தான் நீங்கள் வந்து உள்ளே இருக்கிற ஒரு 4 லேயருமே நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து காப்பி பண்ண போகிறீங்க. நீங்கள் இது மாதிரி வந்து எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணணும். ஃபஸ்ட் எஃபெக்ட் நம்ம இப்போ வந்து காப்பி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி எவ்வளோ பார்த்தா 8:15 ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக லேயருக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க.
லேயரில் போய்ட்டு கரெக்டாக நீங்கள் வந்து கரெக்டாக இமேஜ் லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 லேயர் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணால் நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி 10:06 போயிங்க. போய்ட்டு கரெக்டாக அந்த இமேஜுக்கு எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 லேயர் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிங்க. இதே மாதிரி கரெக்டாக ஒரு இமேஜ் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. இதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி இமேஜ் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணி 12:02 டைமில் சொல்கிற கரெக்டாக வந்து ஆட் பண்ணிங்க. 14:05 இருக்க இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக 16:18 கரெக்டாக அந்த இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. நெக்ஸ்ட்டு இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் பேக் வந்துட்டு ஷேக் அட் பர்சன் வந்து ஒன்ஸ் மோர் ஓப்பன் பண்ணிட்டு செகண்டாக இப்போ ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக லேயர் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 லேயர் செலக்ட் பண்ணிட்டு காப்பி அவுட் வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துட்டு புக் மார்க்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக வந்து 9:12 ஒரு இமேஜ் இருக்கும். கரெக்டாக இமேஜுக்கு வந்து நீங்கள் செகண்டாக காப்பி பண்ணி எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 11:03 ஒரு இமேஜ் ஆட் பண்ணி கரெக்டாக இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12:28 கரெக்டாக இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு டைம் லைன் பார்த்தீங்கன்னா 14:27 நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட்டு ஷேக் அட் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண 1:24 ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயரை வந்து செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக தேர்ட் லேயர் வந்து கிளிக் பண்ணி அதுக்கான எஃபெக்ட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து நார்மல் எஃபெக்ட் காப்பி பண்ணுற மாதிரி காப்பி பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண கரெக்டாக பார்த்தீங்கன்னா 17:11 ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயருக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை ஸ்கிப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இருக்க இமேஜ் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. 18:04 நெக்ஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு 19:01 இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஷேக் அட் பர்சன் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் கிளிக் பண்ணி அதுக்கான எஃபெக்ட்டில் போய்ட்டு நார்மல் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற 3 சிசி லேயர் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி 3 லேயர் வந்து கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் நார்மலாக ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டில் வச்சுட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு இதான் லேயர் காப்பி ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர் வந்து கிளிக் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த லேயர் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். கரெக்டாக லேயர் வந்து கரெக்டாக செட் செக் பண்ணிங்க. லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணோன்னே நீங்கள் ஃபோர்த்தாக ஒரு எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணலாம். அந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக 17:22 ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 18:22 அந்த லேயர் அந்த டைமில் இருக்க இமேஜுக்கும் நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் ஒரு இமேஜ் இருக்கும் 19:27 கரெக்டாக அந்த இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணேன். கரெக்டாக நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணாமல் மிஸ் பண்ணிங்களா பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறது மிஸ் பண்ணிப்பீங்க. மிஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒன்ஸ் மோர் நீங்கள் வீடியோ வந்து ரிவைண்ட் பண்ணி எங்கள் இமேஜ் நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்ச உடனே மேலே பார்த்தா செட்டிங் மேலே ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட்டாக செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பண்ண கிளிக் பண்ணோடனே வீடியோ பார்த்தா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சுன்னா சேவ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.